வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டாக்டர் பிஎம் டைம்ஸ். நான் உங்களின் டாக்டர் முருகேசன் பேசுகிறேன். நண்பர்களே, நாம் இந்த பதிவில் இப்பொழுது புற்றுநோய் அல்லது கேன்சர் ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ ஒரு கேன்சரை வைத்தியம் பண்ணி குணப்படுத்தணும்னா அந்த ரிசல்ட் பூரணமாக நம்மளுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு முன்னால் அந்த கேன்சர் எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பகுத்தறிவது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்டேஜிங் ஆஃப் கேன்சர். ஸோ அது எப்படி பண்ணுறாங்க? பொதுவாக அது எந்த புற்றுநோயாக இருந்தாலும், மார்பக புற்றுநோயாக இருந்தாலும், எலும்பில் இருக்கிற புற்றுநோய் இருந்தாலும், ரத்த புற்றுநோய் இருந்தாலும், எந்த புற்றுநோயாக இருந்தாலும் எப்படி பொதுவாக அதை ஸ்டேஜ் பண்ணுறது அப்படின்னு சில குறிப்புகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஸ்டேஜ் 0. இந்த ஸ்டேஜ் 0ல் அந்த குறிப்பிட்ட அணுக்கள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். செல்லில் சில சேஞ்சஸ் இருக்கும், மற்றபடி அது வேறு எங்கேயும் பரவாது, அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும். அதுக்கு பேர் ஸ்டேஜ் 0. அதுக்கு அந்த ஸ்டேஜ் 0ல் ஒரு கேன்சரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப அரிது. அது ஏன்னா எந்த அறிகுறியுமே இருக்காது, ஒரு சின்ன கட்டி கூட இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ ஸ்டேஜ் 0ல் கண்டுபிடிக்கிறது வெரி ரேர். அடுத்தது ஸ்டேஜ் 1. இந்த ஸ்டேஜ் 1ல் என்ன ஆகுன்னா, அந்த மாறுபட்ட அணுக்கள் கொஞ்சமாக பெருகி ஒரு சின்ன கட்டியாக லோக்கலைஸ்டாக அந்த ஒரு இடத்துல மட்டும் இருக்கும், வேறு எங்கேயும் பரவாது. ஸோ ஸ்டேஜ் 1ல் அந்த சின்ன கட்டியாக இருக்கும் போதே அந்த கட்டியை ரிமூவ் பண்ணிட்டா ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப ஈஸி, ரொம்ப சீக்கிரமாக அவங்க வைத்தியம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடலாம். அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃபோ, லைஃப் எக்ஸ்பெக்டன்சியோ, அவர் வாழ்நாளிலோ எந்த பாதிப்பும் இருக்காது. அதுக்கடுத்தது ஸ்டேஜ் 2. இந்த ஸ்டேஜில் கேன்சர் ஆகப்பட்டது அது கட்டி கொஞ்சமாக பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் இருக்கிற லிம்ஃப் நோடுகளை பாதிக்கும், நெறிக்கட்டின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்பக புற்றுநோயாக இருந்தால் அது அக்கில் இருக்கிற லிம்ஃப் நோட்ஸை பாதிக்கும். ஸோ ஒரு இடத்துல இருக்கிற கட்டி பக்கத்தில் இருக்கிற லிம்ஃப் நோடு வரைக்கும் பரவுச்சுன்னா அது ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3ல் என்ன ஆகும்னா, அந்த கட்டி கொஞ்சமாக பெருசாகி சுற்றி இருக்கிற திசுக்களை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும், சரௌண்டிங் டிஷ்யூஸை பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ரீஜனல் லிம்ஃப் நோடுக்கும் பரவும். அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் இட் நீட்ஸ் அ ரேடிக்கல் டிஸ்ட்ரக்ஷன். அந்த இடத்த பூராமே ரிமூவ் பண்ண வேண்டி இருக்கும். மேபி ஃபாலோட் பை கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 4, அதாவது முத்தின கேன்சர் என்னென்னா, அந்த கட்டி அந்த இடத்துல இருக்கிற சுற்றி இருக்கிற திசுக்களை மட்டும் பரவாமல் தூரத்தில் இருக்கிற திசுக்களுக்கும் ரத்தத்தின் மூலமாகவோ இல்லை லிம்ஃபாட்டிக்ஸ் மூலமாகவோ டிஸ்டன்ட் மெட்டாஸ்டேசிஸ் என்று சொல்வார்கள், தூரத்தில் இருக்கிற திசுக்களையும் சென்று பாதிக்கும். ஒரு மார்பக புற்றுநோய் பரவி நம்மளுக்கு எலும்புலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பகுதிக்கோ போய் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டேஜ் 4 கேன்சர். இந்த ஸ்டேஜ் 4 கேன்சரில் ஒருத்தரை கண்டுபிடிச்சோம்னாலும் ட்ரீட்மெண்ட் பலன் நான் பூரணமாக கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அந்த ட்ரீட்மெண்ட் வெறும் சர்ஜரியோடு நிற்காது. அதுக்கப்புறம் கீமோதெரப்பி கொடுக்கணும், ரேடியோ தெரப்பி கொடுக்கணும். ஸோ அந்த பேஷண்ட்டோட குவாலிட்டி ஆஃப் லைஃபும் அஃபெக்ட் ஆகும், அவரோட லைஃப் ஸ்பேனும் குறையும். ஆகவே நண்பர்களே, முடிந்த அளவுக்கு நாம் ஸ்டேஜ் 0 மற்றும் ஸ்டேஜ் 1லேயே ஒரு கேன்சரை கண்டுபிடிக்கிறது மிக நலம். நன்றி நண்பர்.